ஹாப்பியான கண்ட்ரின்னு ஒன்று உலகத்தில் இருக்கா? எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுக்க முடியுமா? அதே சமயம் மெடிக்கலையும் ஃப்ரீயாக கொடுக்க முடியுமா? இதையெல்லாம் தாண்டி 0% கரப்ஷன் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. அந்த கண்ட்ரி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷலான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கோவா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டே இருப்பாங்க. ஆனால் முடியாது. ஆனால் இந்த கண்ட்ரியை பற்றி கேள்விப்பட்டீங்கன்னா கோவா போகிற ஆசை உங்களுக்கு போயிடும். இந்த கண்ட்ரி தான் போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க பசங்களாம். அப்படி என்னப்பா சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு விஷயத்தை பார்த்துடலாம். வெல்கம் டு வால்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன கண்ட்ரி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபின்லாண்ட் அப்படின்ற கண்ட்ரி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் யூரோப்ல இருக்கு. இந்த ஃபின்லாண்ட் அப்படின்ற கண்ட்ரியில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்றத பார்த்துடலாம். இது இந்தியா மாதிரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தாங்க. டெமோக்ராட்டிக்னா மக்களாட்சி தான். அங்கே மக்கள் முடிவு பண்ணுற விஷயம் தான் சட்டமாகவே கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லைங்க, ஃபின்லாண்டில் எஜுகேஷன் ஃப்ரீயாங்க. எஜுகேஷன் மட்டும் எப்படிப்பா ஃப்ரீயாக கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே டோட்டல் பாப்புலேஷனே 55 லட்சம் தான். இந்த 55 லட்சம் பாப்புலேஷனில் 17% ஆஃப் பீப்புள் தான் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில விஷயங்கள் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ தன்னோட ஸ்கூல் லைஃப் ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள 7 வருஷத்துல தான் அவங்க ஸ்கூல் லைஃபே ஆரம்பிப்பாங்க. ஆமாம், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3 வயசுல கொண்டு போய் ஸ்கூலில் தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் அங்கே எப்படி பார்த்தீங்கன்னா 7 வயசு ஆனால் தான் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. இந்த 7 வயசுல அவங்க ஸ்கூலில் சேர்த்தவொடனே அவங்களுக்கு அப்பாயின்ட் பண்ணுற டீச்சர் பார்த்தீங்கன்னா அடுத்த 6 வருஷத்துக்கு அந்த டீச்சர் மாறவே மாட்டாங்களா, அந்த பர்சனுக்கு அதே டீச்சர் தான் இருப்பாங்க. இது மட்டும் இல்லைங்க, ஃபின்லாண்டில் டீச்சரோட கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபின்லாண்டில் டீச்சராக நீங்கள் ஒர்க் பண்ணணும், அதாவது நான் ப்ரொஃபராக போனோம் அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் 2 டிகிரி முடிச்சிருக்கணும். 2 டிகிரி முடிச்சிருக்கணும், பிஹெச்டி பண்ணணும். அப்போ மட்டும் தான் நீங்கள் ஒரு டீச்சராக அங்கே அப்பாயின்மெண்ட்டே பண்ணுவாங்களாம். காலையில் 9 மணிக்கு போகிறாங்க, 2 மணிக்கெலாம் ஸ்கூல் முடிஞ்சிருவாங்க. ஒரு பீரியட் 45 நிமிஷம் கேட்பான், எதுக்குன்னே தெரியல இல்லைங்களா. இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் அங்கே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே நம்ம பசங்களுக்குலாம் இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இங்கே தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே எக்ஸாமினேஷனே கிடையாதுங்க. எக்ஸாமினேஷன் அப்படின்ற விஷயமே கிடையாது. எக்ஸாமினேஷன் இல்லாமல் எப்படிப்பா அவங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸாமினேஷனுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவல் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுவாங்க. எனக்கு சயின்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா சயின்ஸ் பேஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்டுக்கு மேக்ஸ் பிடிச்சிருக்குன்னா மேக்ஸ் பேஸ்ட் கொஸ்டின் ரெடி பண்ணுவாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்குலாம் ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு டாஸ்க் கொடுத்துருவாங்களாம். அந்த டாஸ்க் அவங்க வீட்டுக்கு போய் செஞ்சு இல்லை அவங்க ப்ரொஃபஸருக்கு இல்லைனா அவங்க டீச்சருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். இதான் அவங்க டாஸ்கேவும். இவங்களுக்கு அதான் ஹோம்ஒர்க்கு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ் போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்பர் செகண்டரி ஒகேஷனல் சொல்லிட்டு 2 விஷயம் இருக்குங்க. அப்பர் செகண்டரி அப்படின்னா நான் பிடிச்ச கோர்ஸ் எடுத்து நான் படிச்சுக்கலாம். ஒகேஷனல் அப்படின்னா என் திறமையை அவங்க கண்டுபிடிச்சி, எனக்கு ஃபோட்டோகிராஃபி வருதுன்னா ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் நான் போய் படிக்கலாம். அதே மாதிரி மியூசிக்கலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மியூசிக்கல் போய் படிக்கலாம். அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி வருதுன்னா சினிமோட்டோகிராஃபி போய் படிக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் அங்கே இருக்குது. இதுதான் அங்கே ரூலாகவே வச்சுருக்காங்க. இதனால தான் எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்பவே பாப்புலராகவும் இருக்குது, ஃப்ரீயாகவும் இருக்குது. இந்த ஃபின்லாண்ட் அப்படின்ற கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எல்லாருக்குமே ஃப்ரீ, பொது அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவம் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே பொதுவான விஷயமாங்க. மருத்துவத்துக்கு 1 பைசா செலவு பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மிகவும் ஆச்சரியமான விஷயம். அது எப்படி அங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், இது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கரப்ஷன் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம்னா, இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்போ ஃபின்லாண்டில் 0% கரப்ஷன் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கரப்ஷன் ரேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ, இங்கே ஒரு டிராஃபிக் ரூல்ஸை மீறினாலே 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் ஃபைனாங்க. அது எப்படிப்பா 10 லட்சம் 20 லட்சம் ஃபைன் போட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே டிராஃபிக் ரூல்ஸை மீறினா அவங்க சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஃபைன் போடுவாங்களாம். இது ஒரு முக்கியமான விஷயம். இங்கே யாராவது தப்பு பண்ணிட்டு ஜெயில் போனாங்க அப்படின்னா, அந்த ஜெயிலே 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குமாங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இங்கே இருக்கிற பிரிசனில் ஒருத்தவங்க ரிஃபர்மேஷன் போனால் உள்ளே போயிட்டு இருக்கிற கெட்ட பழத்தையும் சேர்த்து கட்டி தான் வருவாங்க. ஆனால் ஃபின்லாண்டில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நிற்கிறா ஒரு ஜெயில் இருக்குது. பிரிசனே 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ரீஃபர்மேஷன் ப்ராசஸ்லாம் பயங்கரமாக நடக்குமாங்க. அவனை ஒரு புது மனுஷனாக வெளியே கொண்டு வருவாங்க. அப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபின்லாண்ட் அப்படின்ற கண்ட்ரியில் சில ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குங்க. நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் இல்லாமல் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்போர்ட்ஸ் இருக்குது. நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் பிடிச்ச மாதிரி ஸ்போர்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆன ஒருத்தவங்களும் அவங்க லைஃப் டைமில் ஒரு தடவை அந்த கேம் விளையாடி ஆகணுமா. அந்த கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் கேரிங் கேம். அவங்க ஒய்ஃப் முதுகில் தூக்கிட்டு 100 மீட்டர் ரேஸில் வின் பண்ணாங்கன்னா, அவங்க ஒய்ஃப் என்ன கேஜி எத்தனை கிலோ இருக்காங்களோ அத்தனை கிலோவுக்கு நிகராக பீர் தருவாங்க. இது ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா நான் பார்க்குறேன். இதுக்காகவே நம்ம பசங்களாம் பாண்டிச்சேரிக்கு போகிறாங்க, இல்லை ஃபின்லாண்டு கண்டிப்பாக போய் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான கேம் இருக்குது.
இது வந்து கொஞ்சம் 18+ போகணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபின்லாண்டில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான லேக்ஸ் இருக்குங்க. லேக்ஸ்னால் வந்து ஏரின்னு சொல்லுவாங்க. இங்கே வருஷத்துக்கு ஒரு முறை ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கேம் விளையாடுவாங்களாம். என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 பேர் 200 பேர் மொத்தமாக போய் நியூடாக ஏரியில் குச்சி விளையாடுவாங்களாங்க. இது வந்து ஒரு வினோதமான கேமாக இருக்குல்ல. நம்ம பசங்களாம் யோசிப்பாங்க எப்படா ஃபின்லாண்டுக்கு எனக்கு கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக கைலாசாக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற மாதிரி ஃபின்லாண்டுக்கு எப்படா போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுற நிறைய பேர் இங்கே இருப்பீங்க இல்லைங்களா. அவங்களுக்குலாம் இது ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்கும். இந்த ஃபின்லாண்டில் ரோட் சைடு அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, ரோட் சைடில் வந்து அபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து பாதுகாக்க வேண்டிய கடமை வந்து அந்த மக்களுக்கு இருக்கான். இவங்களை பாதுகாக்க முடியல அப்படின்னா வந்து அந்த மக்களுக்கு வந்து தண்டனையும் இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வந்து விமன் சேஃபஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லிட்டு ஃபின்லாண்டை சொல்கிறாங்க. குற்றம் அப்படின்ற விஷயம் நடக்குது அப்படின்னா விமனுக்கு வந்து எதிராக நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் வந்து ஃபின்லாண்டில் பெண்களுக்கு எதிராக குற்றமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கிரைம் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேரில் ஒரே 1% மட்டும்தான் கிரைம் ரேட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எவனோ ஒருத்தன் சூழ்நிலை காரணமாக தப்பு பண்ணுறா மட்டும்தான் ஃபின்லாண்டில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டில் யாருக்கு 2 குழந்தைகளுக்கு மேலே இருக்கோ அவங்களுக்கு வந்து மாதம் $1000 கொடுப்பாங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து. $1000 நம்ம ஊர் கணக்குப்படி 72,000 ரூபாய், 72,000 மாதம் வந்து சும்மாவே அவங்களுக்கு கொடுப்பா. 2 குழந்தை வச்சிருந்தா மட்டும் போதும். இதுதாங்க ஃபின்லாண்டுடைய ஒரு சிறப்பம்சம்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த ஃபின்லாண்ட் அப்படின்ற விஷயத்தை தாண்டி நம்ம இந்தியாவுக்குள்ள வருவோமே. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதே டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா வந்து பாப்புலேஷன் வந்து கோடிக்கணக்கில் இருக்குங்க. சரிங்களா, இது ஒரே ஒரு டிராபேக் தான். இந்தியாவில் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி மக்களாட்சி தான், ஆனால் மறைமுக மக்களாட்சின்னு சொல்லுவாங்க. இங்கே மக்களாட்சியாக இருந்தாலுமே அரசியல்வாதிகள் நம்ம ஆழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. இதான் வந்து உண்மையாகவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஜுகேஷனும் ஃப்ரீ கிடையாது, மெடிக்கலும் ஃப்ரீ கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 3 வயசில் இப்போ எல்கேஜி சேர்றேன்னாவே எனக்கு அட்லீஸ்ட் 3 லட்ச ரூபாய் வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சும்மா ஒரு வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே இசிஜி, எக்ஸ்ரே, ஸ்கேனு, அது இது லொட்டுலொஸ்க்குன்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி பார்த்தாலுமே வந்து நிறைய அமௌண்ட்டில் தான் நமக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டுமா இந்தியாவுக்கு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு தான் வந்து வருஷம் வந்து கரப்ஷன் ரேட் வந்து சொல்லுவாங்க. இந்த கரப்ஷன் ரேட்டில் ஃபின்லாண்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல் இருக்குது. ஐ மீன் கரப்ஷன் அதிகமாக இருக்க கண்ட்ரியில் கரப்ஷனே இல்லாத கண்ட்ரின்னு சொல்லிட்டு நம்பர் 1ல் இருக்குது, ரேங்க் 1ல் இருக்குது. நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து 180 கண்ட்ரீஸில் 87th பொசிஷனில் இருக்குது. இந்த 87th பொசிஷன் அப்படின்றது வந்து ரொம்பவே மோசமான பொசிஷன் தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து நாம் கொடுத்து பழகிட்டோம், அவங்க வாங்கி பழகிட்டாங்க. அவங்க வாங்கி பழகிட்டா நம்ம கொடுத்தே பழகிட்டோம். இதுதான் வந்து இப்போ வரைக்கும் இந்தியாவில் இருக்குது. எக்கனாமிக் க்ரோத்தும் வளராமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்கனாமிஸ்ட்டும் சொல்லிட்டே தான் இருக்காங்க. இந்தியாவில் யங்ஸ்டர்ஸ்க்கு வேலையே கிடையாது. ஆனால் ஃபின்லாண்டில் பார்த்தீங்கன்னா அது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற விஷயமே கிடையாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒகேஷ்னல் ஃபீல்ட் ட்ரைனிங் இருக்குது. எப்பயுமே ஒகேஷ்னலாக அவங்க வந்து ஒரு தொழிற்கல்வி தான் கற்றுக்கிறாங்களே தவிர நம்மள மாதிரி இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு வேலை இல்லாமல் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எல்லாமே இருக்குதாங்க. உனக்கு என்ன பிடிக்குதோ அதை படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இதுதான் வந்து ஃபின்லாண்டுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ஒரு இது. இந்தியாவில் கிரைம் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேரில் 383.8%, 383.8% ஆஃப் கிரைம் ரேட் வந்து 10 லட்சம் பேர் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபின்லாண்டை கம்பேர் பண்ணுறப்போ 300 மடங்கு அதிகங்க. இதுதாங்க வந்து ஃபின்லாண்டுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ஒரு நிதர்சனமான உண்மைன்னு சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்னே சொல்லலாம். இது ஏன்ப்பா எங்கள் சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா இந்தியாவில் இருக்கிற மக்கள் தொகை வந்து அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். இந்த மாதிரி இந்தியாவை டெவலப் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் நம்ம ஃபியூச்சரில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Until then, bye from Devakar, signing off.